கோவை மாவட்டம் இருகூர் சிறப்புநிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் ஏராளமான குறுந்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் விவசாயத்திற்கு தேவையான இயந்திரங்கள் ஜாப் ஆர்டர்களாக பெற்று தயாரித்து வழங்குகின்றன. இந்நிலையில் குறுந்தொழில் நிறுவனம் நடத்தி வரும் சேகர் என்பவர் தனிப்பட்ட விரோதம் காரணமாக மணிகண்டன் என்பவருக்கு எதிராக பொய் வழக்கு புனைந்து இருகூர் பேரூராட்சிக்கும் தமிழக முதல்வருக்கும் கடந்த 5 மாதங்களாக தொடர்ந்து புகார் அளித்து வந்ததாகவும், அவருடைய தொடர் அழுத்தத்தின் காரணமாக இருகூர் பேரூராட்சி அதிகாரிகள் சரிவர விசாரிக்காமல் மணிகண்டனின் தொழில் கூடத்திற்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர்கள் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இருகூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மாற்றம் தேவை, மாற்றம் தேவை, மாற்றம் தேவை, மாற்றம் தேவை. தொழில்களை பாதுகாக்க, சட்ட பாதுகாப்பு வேண்டுகிறோம், சட்ட பாதுகாப்பு வேண்டுகிறோம். கோவை மாவட்டம் என்பது குறு சிறு தொழில்களால் நிறைந்த ஒரு மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியில் பெரும் பங்கு இந்த குறு சிறு தொழில்கள் ஆற்றி வருகின்றன. கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட குறு சிறு தொழில்களால் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு வழங்கி வருகின்ற இந்த தொழில் முனைவோர்களால் தான் இந்த நகர வளர்ச்சி என்பது பெரும் அளவில் வளர்ந்து இன்றைக்கு இந்த மாவட்டம் என்பது தன்னிகரற்ற முறையில் சிறந்த மாவட்டமாக இருந்து வருகின்றன. தற்பொழுது நகர வளர்ச்சியிலே இந்த தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ வீடு குடியிருப்புகள் வருகை அதிகரித்த பிறகு தொழிற்சாலையினால் நெருக்கடி என்று பல புகார்கள் தனிப்பட்ட நபர்களால் ஏதோ ஒரு பகுதியே சேர்ந்த ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கை என்றாலும் கூட பரவாயில்லை, ஒரு தனிநபர் கொடுக்கின்ற புகார்கள் எல்லாம் உடனடியாக உள்ளாட்சி நிர்வாகம் தலையிட்டு உடனே தொழிற்சாலையை அங்கிருந்து சீல் வைப்பதும் காலி சொல்லுவதும் என்பது தொடர் நடவடிக்கை.